தெரிஞ்சாட்டம் தள்ளனோ என்னை நாடி தேடி ஓடி வரவழைத்த சமாச்சாரம் எவ்வளவு மன கஷ்டம். பாரும் கர்ணமகா வளர்மிக்கு சேனை எல்லாம் வாரி பறி கொடுத்து
என் தம்பிக்கு எத்தனை அக்ரோணி 11 அக்ரோணி வளர்மிக்கு சேரை என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி யார் யார் மாட்டார்கள் தெரியுமா? ஆயுதத்துக்கு சரி போறவங்க வந்தாலும் வாங்கியாரு கணக்கு எடுக்கிறது இல்லை. தம்பி துணியோட தம்பி என்ன சொல்றான்? சாரத்தோட பின்பறரை ஓரம் படித்ததை எண்ணி சோர்வை அடக்குமாறு சோழாச்சாரி பின்பாச்சாரி 99 தம்பிமார்கள் 11 கோடி சாராசாரி ஒரே மகன் லக்கணகுமாரன் ஒரு தங்கை சூட்டுக்கார சைந்தவன் பேரு சேர்த்துக்கிறாங்க. இப்பேற்பட்ட சாரவ சைந்தவெல்லாம் வாரி வரி கொடுத்து சோர்வை அடக்குமாறு அவங்க எத்தனை பேரு பாண்டவர் எத்தனை பேரு 5 பேரு ஜத்து கொண்டுக்கிறாங்கன்னு சொன்னா யார் அடிச்சுது தம்பி யார் கரத்தால் துண்ட பீமன் அச்சுரன் சட்டை குறிகர் இல்லாமல் மத்தை மத்தையாய் சைன்யம் மகாபாரதிலே துண்டு அது 2 பெரிய மனுஷாலையும் சேர்த்து கிடையாது பிள்ளைக்காரரும் சேர்த்து கிடையாது துண்டு பசங்க உப்பு உலகா வேலை தெரியாத பசங்க அவங்களுக்கு துண்டு பசங்க ஏன் அந்த துண்டுன்னு சொல்றோம் வாத்தியாரின்னா அழகா எழுதுகிறார் பாட்டு துண்ட பீமன் அச்சுரன் சண்டை குறிகர் இல்லாமல் மத்தை மத்தையாய் சைன்யம் அடித்து போச்சுது அண்ணா ஏன் அந்த பசங்க துண்டு எழுதிக்கிறாங்க வாத்தியார்னு பார்த்தானா தாத்தான்னு பார்த்தானா பெருமை புள்ளன்னு பார்த்தானா அண்ணன் புள்ளன்னு பார்த்தானா நம்ம சொந்தக்காரரு நம்ம தங்கச்சி வீட்டுக்காரன்னு பார்த்தானா போனவனு போனவனே கட்டி போட்டுக்கிறாங்க கம்மியாடி பசங்க கொஞ்சமாக யோசனை பண்ணாத தாத்தா 886 வயசு தாத்தான்னு பார்த்தானா 100 பேர் வித்து கத்து கொடுத்த வாத்தியார் ஜோனாச்சாரி வாத்தியார்னு பார்த்தானா துரியோதன புள்ள பெருமை புள்ளியாச்சின்னு பார்த்தானா தங்கச்சி வீட்டுக்காரன் சைத்தவமான தங்கச்சி வீட்டுக்காரன்னு பார்த்தான். ஐயோ அதனால்தான் அந்த 2 பசங்களும் துண்டுன்னு எழுதி துண்டு அதிகமான அச்சு நன்கை சண்டை கொள்கிற இல்லாம துண்டு அது 2 அந்த கட்சியில அது துண்டு பசங்க இந்த கட்சியில பெரிய மச்சான் தெரியுமா ஏடா ஐயா இங்க தானே வேலை செய்யறேன் பெரிய மச்சாலே தெரியாதா இன்னிதான் புதுசா வந்துடுறேன் 3 நாள் லீவ் போட்டு பெரிய மச்சாலே அப்படின்னு சொன்னா இன்னும் பாக்கல நீ இன்னும் பாக்கல என் கண்ணுக்கு தெரியலையா இப்ப காட்டுறோம் பாரு நீதான் பெரிய மச்சான் என்ன என்ன அவ்வளவு அனாவசியம் பெரிய மச்சான் நீதான் சுத்தமான
ஏடா பாவி நான் தான் சொல்லல உன் தம்பி தான் சொன்னேன் ஏடா நாங்க தான் இங்க வா எங்களை பார்த்தா பெரிய மனுஷனாவே தெரியலையா ஏன் உனக்கு ஒரு சந்தேகம் இந்த 16 நாளா யுத்தம் நடந்தது பெரிய மனுஷன் சொல்றீங்க நீங்க எந்த சண்டைக்கு போறீங்க நீங்க தான் பிள்ளைக்கான்னு கேட்டுக்கிறேன் பெரிய மனுஷன் எல்லாம் போய் அம்மோடு போய் மாட்டிட்டு உதப்பட்டு வர மாட்டாங்க ஆமா ஆமா இருக்கிறவங்களாம் அனுப்பிட்டு போடா வாடா புடிடா ஆளுங்களை அனுப்பி நீ என்னென்ன வேலை செய்யற ஆமா இந்த புடி இதான் போட்டா பாத்துட்டியா இந்த ஒரு கத்தை புடி நான் போட்டு ஏய் ஒரு கத்தை பணம் பிடிச்ச வரையும் கேட்டுக்கோ போட்டோவை காமிச்சனா துட்டு கொடுத்தனா சித்தூர் ரயில் ரோட்டுக்கா சுத்தி இருப்பான் பையன் போட்டுட்டு போ என் பேர் வெளியே வரக்கூடாது அப்படின்னு துட்டை கொடுத்து அனுப்புறேன் அதோட சரி நீ திரும்பி வந்தா இருக்கா உன்ன ரயில் ரோட்ல போட்டா இருக்கு அதான்டா பெரிய மனுஷன் வேலை அந்த மாதிரி தான் இந்த 16 நாளா ஆளுங்க அனுப்பி போன ஒருத்த கூட திரும்பி வரல இன்னைக்கு 17வது நாள் நாங்க 4 பேர் இருக்கிறோம் எங்களுக்குள்ள நாங்களே ஆளு ரெடி பண்ணி வச்சுட்டோம் முன்னாடி சொல்றதுக்கு கூட என்ன ஆகி போய் நிக்கிற நேரத்தில் தான் ஜோதி நல்லா பெருசாகி அந்த மாதிரி சாவு தெளிவுடா இவனுக்கு அப்படின்னு அந்த மாதிரி என் தம்பி துணியோதனுக்கு போல சேனா சைன்யம் மடிச்சது அப்பம் சத்துக்கு புள்ள சத்துக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு காணும் இந்த மாதிரி சந்தோஷமா அடிங்கிறான்னு சொன்னா சாவு தெளிவு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் இல்ல ஒரு வேலை புது இடம் வந்து சொல்லிட்டு காமிச்சிக்கிறான் வேலையே அதான் நம்மளால கத்திகளை பார்த்துக்கிறான் நல்ல பேர் இருக்கிறாங்க ஆனா எந்த ராசி எப்படி அந்த மாதிரியா உண்மையை சொல்ல போனோம்னா எங்களுக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கிட்ட எங்க பேட்சில் மொத்தம் ஒரு 50 பேர் அது போல ஒரு 4-5 பேட்ச் உருவாக்கிட்டு வருது நம்ம ஆசிரியர் வந்து கைலாச ஆசிரியர் அதுல இன்னைக்கு வந்து நான் ஒரு கம்பெனி முதலாளி அப்படின்ற ஒரு ஸ்தானம் வந்துருக்கா அது வந்து உண்மையான முழு காரணம் வந்து எங்க ஆசிரியர் அது என்னைக்குமே எங்களால் மற முடியாது பாரதா நிகழ்ந்து நம்மை பரிகாசம் செய்யும்படி பாதகத்துக்குள்ளானேறி சாதகன் என்று செய்வேன் ஏடா இப்பேற்பட்ட கட்சி வந்து தம்பி என்ன ஆச்சு அஸ்திராபுரத்துல எந்த பக்கம் போனாலும் அடுத்துட்டு முடிக்க வேண்டும். ஆமா எங்க பார்த்தாலும் போனதெல்லாம் போட்டோம். ஆமா எல்லா தாலியும் போனாலும் ஆமா விஞ்சின தாலி ஒண்ணு 4 தாலி. ஆமா என் தம்பி சகுனி 3
சல்லிய 4 பேர் உன்னோட சேர்த்தா 5 ஆகுது. நான் ஏன் தாண்டி போறேன் இந்த 5 தாலியில அற்புமா அந்து போன தாலியை திரி நிலையா நிக்கிற தாலியை திரி தெரியலையா சரியா? சரி போகட்டும். தப்பிச்சு அதை நான் பார்த்திருக்கலாம். இருப்பது யாரு? என்னுடைய அண்ணன் கண்ணன் இருக்கும் போது நான் விட்டாலும் நாங்க விடாது மன கஷ்டம் சொல்லி